ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்கமிங்கில் எவ்வளோ ஃபயரான ட்ராக் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எமோஷ்னல் ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சகலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சண்டை போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கில் விஜய் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ணை நல்லா பாருங்கள், செம்மையாக ரெட்டாக இருக்குது. அப்படி கண்ணுக்கிட்ட வந்து அப்படியே கண்ணில் கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எமோஷனல், நம்ம காவேரி பிரிஞ்சு போனதுனால விஜய் செமையாக அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப செப்பரேஷன் ட்ராக்லாம் இருக்காது, மேபி ஒரு ஃபியூ டேஸ் செப்பரேஷன் இருக்கிற மாதிரி. அப்போ இருந்தால் தான் அட்லீஸ்ட் விஜய்க்கு வந்து காவேரி எந்த லெவலுக்கு ஹர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதும், விஜய் எந்த லெவலுக்கு அவங்க மேலே லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ஈஸியாக ரெண்டு பேருக்கும் புரிய வரும். அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து அந்த லவ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செப்பரேஷன் இந்த இடத்துல தேவைப்படுது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த இடத்துல விஜய் அழகிற கடைசியில் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக நமக்கு பெரிய ஒரு மன பாரத்தை வச்சுருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. இந்த கண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகையான சீன் மட்டும் காத்துட்டு இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. நம்ம காவேரி பிரிஞ்சு போனதால் தான் அந்த உட்காந்து அழுவாருன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் இப்போவே பதட்டமாக இருக்குது. எப்படிலாம் ட்ராக் எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. இந்த எப்படிங்க இந்த கான்ட்ராக்ட் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் பத்திரமா தாத்தா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா தான் வச்சிருந்தாரு. கடைசி அது கீழே விழுந்த போது அப்போ ராகினி எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் பட்டோம். ஆனால் வந்து அதுவுமே நடக்கலை. ஆனால் எப்படி இந்த விஷயம் ரிவீல் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போவே ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் இதெல்லாம் சத்தியமாக பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த லெவலுக்கு அழுதுருக்காரோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் ஒரு கண்ணை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பார்ப்போம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கெஸ் பண்ணுங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.